சார் அதே மாதிரி வந்து இதுக்கு பரந்தூருக்கு பதிலா மாற்று இடம் வந்து தேடிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இன்னொன்னு வந்து என்னன்னா 5 வருஷத்துல அதை முடிக்க முடியுமா? அதை தான் நான் முதல்ல சொன்னேனே. இருக்கிற வந்து கையில் வந்து லட்டு கடிச்சிருக்கேன். அந்த லட்டு நீங்கள் சாப்பிட்றத விட்டுட்டு இதுக்கப்புறமா நான் வந்து பூந்தி செஞ்சு லட்டு செய்வேன்னா வேலைக்கு நீங்கள் பூந்தி ரெடியாக இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நற்பெயர் இருக்கும். அதே சமயத்தில் வந்து தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி அதிகமாகும், இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரும், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெவலப் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளவும் உனக்கு வசதி இருந்து அதை நீங்கள் நிராகரிக்கணும் போது, ரத்து செய்கிறனும் போது இதை வந்து நீங்கள் ஓட்டு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? என்னதில் 2029 நீங்கள் எடுத்த முடிவு வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்வினையாக தான் அமையும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாருமே விவசாயம் செய்ய போகிறது இல்லைங்க. இருக்கிற விவசாயம் யார் செய்கிறாங்கங்க? இன்றைக்கி விவசாயம் செய்கிறவங்க நிறைய பேர் கார்பரேட்ஸு இல்லைன்னா பெரிய பெரிய ஐடியில் இருந்தவங்கலாம் பணம் வைத்திருப்பவர்கள் தான் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சிருக்க பழைய விவசாயிகள் எல்லாம் அதை கரம்ப தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியலையே அப்படின்றது ஒரு காரணம். இதையெல்லாம் வந்து திரு விஜய் அவர்களும் விவசாயத்துறை அமைச்சர் அவர்களும் ஆலோசித்தாங்களா இல்லையா, இல்லை அந்த அஃபிஷியல்ஸும் ஆலோசித்தாங்களா தெரியாமல் ஒரு தவறான ஒரு முடிவை தான் திரு விஜய் அவர்கள் எடுத்ததான் நான் பார்க்குறேன்.